வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில அக்டோபர் 31 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கிறதுக்கு இனிமே எந்த வகையிலயுமே தகுதியே கிடையாது. மரியாதையா இந்த வீட்டை விட்டு இப்ப வெளியில போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவை பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா ஈஸ்வரிய பார்த்து, அத்தை, நான் எதுவுமே திட்டம் போட்டு நான் வரலத்த, குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஈஸ்வரி கோவமாகி, யாருக்கு யாருடா அத்தை, நீ எப்ப அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வகையிலயும் சம்பந்தமே இல்ல, மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போ டிரைவர் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, நீ கோவப்பட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து இவனை மிரட்டி வீட்டை விட்டு துரத்துவ அப்படின்னு பார்த்தா இவ்வளோ சாதாரணமா இவனை இந்த வீட்டை விட்டு துரத்துற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்த்து வெளியில போ அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா, இவரை இந்த வீட்டோட மாப்பிள்ள, இவரை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இவனை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிதான் ஆகணும். இவன் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான், அத பத்தி நீங்க யாருமே யோசனை பண்ணி பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, அம்மா, இவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேலும் இவரை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன அப்படின்னா அது என்னோட வாழ்க்கையை பாதிக்காதா, யோசனை பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் தான் அவனை கல்யாணம் பண்ண சொன்னேன், ஆனா இப்போ அவன் உனக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அதனால நீ என்கிட்ட சொல்லி வந்துட்டு சமாதானப்படுத்தணும் அப்படின்னு எந்த வகையிலயுமே நீ நினைக்காத. எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, அவன் இந்த வீட்டை விட்டு இப்ப வெளியில போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷத்தோட ஈஸ்வரி பேசுறாங்க. அப்ப ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு ரேவதி, எனக்காக நீ பேசுறதுல எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா அத்தை இப்போ ரொம்ப கோவத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி மேலும் அவங்களோட கோவத்தை நீ அதிகப்படுத்திடாத. இங்க பாரு, அத்தைக்கு கண்டிப்பா ஒரு நாள் புரிய வரும், அன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ரேவதியே நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க, உங்களை விட்டு என்னால வாழவே முடியாது, என்னை விட்டு போக போறீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இப்போதைக்கு நான் போறேன், கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. ரேவதி அழுதுகிட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, நானா இவரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணேன், நீங்க தானமா இவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, இப்போ அவரும் நானும் சந்தோஷமா சேர்ந்து வாழ போற நேரத்துல அவரையும் என்னையும் பிரிக்கிறீங்களேம்மா, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், அதோட விடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட ஈஸ்வரி பேசுறாங்க. ஈஸ்வரியோட கோவத்தை பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே அழுதுகிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இன்னைக்குதான் நீ சரியான முடிவு எடுத்திருக்கக்கா, இவ்வளவு நாளும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து போய் பித்தலாட்டம் பண்ணி எப்படி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான் பாத்தியா, நீ எந்த அளவுக்கு அலாட்டா இருப்ப, ஆனா உன்னையவே ஏமாத்திருக்கான். நானும் உன்கிட்ட பலமுறை அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பலமுறை போராடிட்டு இருக்கேன், ஆனா எதையுமே வந்துட்டு நம்ப விடாம அவன் தடுத்திருக்கான். அவன் சூழ்ச்சியை பயன்படுத்தி உன்கிட்ட கடைசி வரைக்கும் உண்மையை நிரூபிக்க விடாம பண்ணிட்டான், ஆனா இப்போ அவனாவே உண்மையை சொல்லிட்டானே, அது போதும் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி நான் எதையுமே பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, அப்ப இவ்வளவு பெரிய வேலையை பண்ண சொல்லி அந்த பரமேஸ்வரியும் சேதுபதியும் அவனை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்களே, அவங்களுக்கு நீ என்ன முடிவு சொல்ல போற, அவங்களை நீ இப்படியே விட போறியா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அது மட்டும் உறுதி அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஏ சந்திரா, நீ இப்ப என்ன சாமுண்டீஸ்வரி கிட்ட டிவி இல்லாம சொல்லி விட்டுக்கிட்டு இருக்க, இங்க பாரு, அவ ஏற்கனவே குழப்பத்துல இருக்கா, அவளை தயவு செஞ்சு இன்னும் கோவப்படுத்தாத அப்படின்ட்டு. அப்போ சந்திரா சொல்றாங்க,
என் அக்காக்காரி மன வேதனையில இருக்கிறது உங்க யாருக்குமே தெரியல. உங்களோட விஷயம் மட்டும்தான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். உங்களோட மருமகனை எப்படியாவது இங்க மருமகனாக்கி இந்த குடும்பத்து கூட சேர்த்து விட்டுட்டு உங்க அம்மா அப்பாவையும் இந்த வீட்டுக்குள்ள வர வச்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதானே பிளான் பண்ணீங்க. உங்களோட பிளான் எதுவுமே செல்லுபடி ஆகாம போயிருச்சு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இங்க பாருங்க, நீங்களும் சேர்ந்துதான் அந்த சேதுபதியோட பேரனுக்கு உதவி பண்ணீங்க அப்படிங்கிறது அக்கா காரிக்கு தெரியும். தெரிஞ்சும் அமைதியா இருக்கா அப்படின்னா எதுக்காக தெரியுமா? நீங்க அந்த வீட்டுக்கு எக்காலத்திலயும் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவ அமைதியா இருக்கா. அக்கா, நீ இப்படியே அமைதியா இருந்துன்னு வச்சுக்கேன், உன்னை எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கிடுவாங்க. நீ போய் இப்பவே அந்த சேதுபதிய 4 கேள்வி நல்லா கேளு. உன் பேரனை இந்த வீட்டுக்கு நடிக்க அனுப்பி என்னை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு கேளுக்கா. அப்பதான் சரிபட்டு வரும் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்க அம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அந்த போட்டோ கிட்ட போய் நிக்கிறாங்க. அம்மா, பாட்டியம்மா, என்னை சுத்தி எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்ச்சி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை நான் இதுவரைக்கும் எதிர்த்ததே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கான் இவன். எனக்கு நினைச்சு பார்த்தாலே சரியான கோவமா இருக்குமா. நீங்க இறந்ததுக்கு காரணமா இருந்த ஒருத்தனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கேன். என் காரணத்திலும் அவனோட குடும்பத்துக்கு என் பொண்ணு போகவே கூடாது அப்படின்னு நினைச்சேன். கடைசியில அவனுக்கே என் பொண்ணு கூட கல்யாணம் ஆகிருச்சு. இத நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே கோவமாவும் ஆத்திரமாவும் இருக்குமா. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவத்துல ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க நேரா அக்கா காரி கிட்ட அக்கா, என்னக்கா நீ தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, அந்த சேதுபதிய பரமேஸ்வரிய போய் ஒரு வழி பண்ணலாம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காக்காரிய கூட்டிக்கிட்டு நேரா சேதுபதியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரிய தடுக்கிறாரு. இங்க பாரு, அவசரப்பட்டு தயவு செஞ்சு முடிவெடுக்காத, கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. ஆனா ஈஸ்வரி சொல்றாங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, ஆனா என்ன ஏமாத்தினவனுக்கு நான் சரியான பதிலடி கொடுக்கணும்ல, நான் யாரு அப்படிங்கிறத அவனுக்கு நிரூபிக்கணும்ல, அதுக்கு நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா சேதுபதியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. வில்லி நேரா அவங்க மாமாவை பார்த்து, இங்க பாருங்க மாமா, நீங்க வேணும்னா சப்போர்ட் பண்ணலாம், ஆனா நாங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எங்களை ஏமாத்தினதுக்கு அவனுங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி நேரா சேதுபதியோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ நேரா நம்ம பாட்டி வீட்டுக்கு வராங்க. கையில பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு வரத பார்த்துட்டு பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஓடி ஐயா பேராண்டி, என்னையா ஆச்சு, என்ன பிரச்சனை? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, நான் அத்தை கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். இதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்னையா சொல்ற, உண்மையை சொல்லிட்டியா? இங்க பாரியா, பொய் சொல்லாதையா, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸ்வரி ரொம்ப கோவப்படுவாயா, அவகிட்ட நீ உண்மையை சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, நான் உண்மையை சொல்லிட்டேன். அத்தை என் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்களோட நம்பிக்கை போக போக எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவங்க கிட்ட இதுக்கு மேலேயே நான் உண்மையை சொல்லாம இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அதனால நான் உண்மையை சொல்லிட்டேன் பாட்டி. இதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஐயா பேராண்டி, ஈஸ்வரி ஏற்கனவே ரொம்ப கோபமான ஒருத்தி. அவகிட்ட உண்மையை சொல்லியிருக்கா அப்படின்னா இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கோவில் கும்பாபிஷேகம் இப்படியா பேராண்டி நடக்கும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, எப்படியாவது உண்மையை நிரூபிக்கணும். உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத அத்தை கிட்ட நிரூபிச்சுட்டாலே போதும், நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும். அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, அது எப்பயா நடக்கிறது? எப்ப இந்த குடும்பம் ஒண்ணு சேரும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, கூடிய சீக்கிரம் இந்த குடும்பம் ஒண்ணு சேரும் பாட்டி. அந்த சண்முகம் நமக்கு ஆதரவா ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு போயிருக்கான். அது என்ன ஆதாரம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு அத்தை கிட்ட கொடுத்து நம்ம மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அத்தையும் நம்மள மன்னிச்சு ஏத்துப்பாங்க. இதை கேட்டதும் பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு நிக்க, அப்பதான் ஈஸ்வரியும் அந்த வில்லியும் சரியான கோபத்துல அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, ஏய் கிழவி அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி பாட்டி ஈஸ்வரிய பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அத்தை கோவத்தோட தான் வந்திருக்காங்க. அத்தை இங்க வந்ததுக்கு முக்கிய காரணம் கண்டிப்பா அந்த
சந்திராவா தான் இருக்கும். அப்ப பாட்டி சொல்றாங்க, நல்லாவே தெரியுதியா பேராண்டி, சரி இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப துர்கா, நவீன் எல்லாரும் வராங்க. துர்கா சொல்றாங்க, அம்மா எதுக்கு இப்படி கோவத்தோட கத்துறாங்க பாட்டி? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இரு துர்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, ஈஸ்வரி என்ன வாசலே நின்றுட்டு இருக்க, வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ளவா. ஈஸ்வரி சொல்றாங்க, வீட்டுக்குள்ள உன் கூட உறவு கொண்டாடுறதுக்காக தான் வரேன் அப்படின்னு நீ நினைச்சியா? உன்னை கேவலமா கழுவி ஊத்துறதுக்காக தான் வந்தேன். உனக்கு வெக்கமாவே இல்ல? உன் பேரனை என் வீட்டுக்குள்ள உளவு பாக்குறதுக்காக அனுப்பி விட்டுருக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இந்த ஊருக்குள்ள நீ எப்படிதான் வந்துட்டு பெரிய ஆளு அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கியோ தெரியல. உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த ஊருக்குள்ள உள்ள எல்லாருமே உன்னை புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா நீ எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஏ பரமேஸ்வரி, உன் பேரனை என் வீட்டுக்குள்ள அனுப்பி என்னை ஏமாத்தி என் பொண்ணையே வந்துட்டு கல்யாணம் பண்ண வச்சிட்டியல்ல, உனக்கு வெக்கமா இல்லையா? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி நீ என்னதான் கோவப்பட்டாலும் நடந்தது மாற போறது கிடையாது. உன் பொண்ணுக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. நீ என்னதான் தலைங்கில நின்னு இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்னாலும் ரேவதியும் கார்த்தியும் ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டாங்க. நீ என்ன நினைச்சாலும் சரி, அவங்கள உன்னால பிரிக்கவே முடியாது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, கூடிய சீக்கிரம் 2 பேரையும் நான் பிரிச்சு காமிக்கிறேன். இந்த கல்யாணம் செல்லுபடியே ஆகாது அப்படின்ட்டு ஈஸ்வரி சரியான கோபத்துல பாட்டியே பேசுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. 2 சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கைய தயவு செஞ்சு வீணடிச்சிடாத. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ திட்டம் போட்டு இப்படி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, வந்துட்டியா? உன் பாட்டி வீட்டுக்கு உடனே வந்துட்டியல்ல, எப்படியாவது உன் பாட்டி உனக்கு உதவி பண்ணுவா அப்படின்னு. இங்க பாரு, என்னையவே ஏமாந்துட்டியல்ல, கண்டிப்பா உன்னை சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு ஈஸ்வரி ஹீரோவை பார்த்துட்டு எச்சரிச்சுட்டு கோவத்தோட அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, என்ன தோத்துட்டியா கடைசியில? எப்படியாவது அக்காக்காரி கூடயே இருந்து அக்காக்காரிய காப்பாத்திக்கிட்டே இருந்தியல்ல, இப்போ என் அக்காக்காரி அனாதை ஆயிட்டா. அவள இனிமே நீ எப்படி காப்பாத்த போற அப்படிங்கிறத நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ பாட்டி நேரா அவங்க பேரனை பார்த்து, என்னையா பேராண்டி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு, ஏன் நீ உண்மைய சொன்ன? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தை என் மேல ரொம்பவே நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கைய கண்டிப்பா என்னால எந்த வகையிலயுமே காயப்படுத்த முடியாது. அதான் பாட்டி நான் உண்மைய சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி விடியா, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி ஈஸ்வரி வீட்டுக்கு போக ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி என்ன ஈஸ்வரி அம்மாவை பேசிட்டு வந்த? அப்ப வில்லி சொல்றாங்க, ஏன் உங்க அம்மாவை எதுவும் மோசமா அக்கா பேசிடுவாளோ அப்படின்னு நினைச்சீங்களா? நீங்க எதிர்பார்த்த மாதிரியே என் அக்காக்காரி அந்த பரமேஸ்வரிய ஊருக்கு முன்னாடி நல்லாவே அவமானப்படுத்திட்டு வந்துட்டா. இனிமே அந்த பரமேஸ்வரி வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ராஜாவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஈஸ்வரி கோவத்தோட அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா பேராண்டி இனிமே நம்ம என்னையா பண்றது, எப்படி அவளோட மனசை மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையோட பாட்டி பேசுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க, அத்தையோட மனசை எப்படியாவது மாத்தி நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும், நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஆறுதல் சொல்றாரு. இது கேட்டதும் பாட்டியும், சரியா நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோ பயங்கரமான ஒரு அநியாயத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு சரியான கோபத்துல ஈஸ்வரி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ எப்படி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போறாரு உண்மைய சொன்ன பிறகு. அப்புறம் அந்த சண்முகத்தோட போன் இன்னும் கிடைக்கல. அவரோட போன் கிடைச்சாதான் இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்டோரி லைன் எல்லாமே அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.